திருத்தி அமைக்கப்பட்ட 44 தொழிலாளர் நலச்சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் உள்ளிட்ட 17 கோரிக்கைகளை வலியுறுத்தி நாளை நாடு தழுவிய வேலை நிறுத்தம். ஆசிரியர்கள், அரசு அலுவலர்கள், பேருந்து, ஆட்டோ ஓட்டுநர்கள் வேலை நிறுத்தத்தில் பங்கேற்பார்கள் என அறிவிப்பு. தமிழகம் முழுவதும் சாலை மற்றும் மேம்பால பணிகளை மேற்கொள்ள 7500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியீடு. அரசு துறைகளின் சார்பில் நடைபெற்று வரும் பணிகள் அனைத்தையும் உரிய காலத்திற்குள் முடிக்க வேண்டும். தலைமைச் செயலகத்தில் நடந்த ஆய்வுக் கூட்டத்தில் உயர் அலுவலர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தல். திருவாரூரில் முதலமைச்சர் ஸ்டாலின் நாளை மற்றும் நாளை மறுநாள் கள ஆய்வு. முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்து மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கவும் திட்டம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தை கோவையில் ரோட் ஷோவுடன் தொடங்கினார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு. கோவையில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள எடப்பாடி பழனிசாமிக்கு மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் நேரில் வாழ்த்து. ரோட் ஷோவில் பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் பங்கேற்பு. பாஜகவுடன் நீங்கள் கூட்டணி வைத்தால் நல்ல கட்சி, நாங்கள் கூட்டணி வைத்தால் மதவாத கட்சியா என இபிஎஸ் கேள்வி. கோவையில் கூடிய கூட்டத்தை பார்த்து முதல்வர் ஸ்டாலினுக்கு காய்ச்சல் வந்துவிடும் எனவும் பேச்சு. இருட்டிலும் இக்கட்டிலும் மாட்டிக்கொண்டிருப்பது இபிஎஸ் தான். தமிழ்நாட்டு மக்கள் இருட்டில் இருப்பதாக விமர்சித்திருந்த இபிஎஸ் கருத்துக்கு அமைச்சர் துரைமுருகன் பதிலடி. தமிழகத்தில் 500 அங்கன்வாடி மையங்கள் மூடப்பட்டுள்ளதாக வெளியான தகவலுக்கு அமைச்சர் கீதா ஜீவன் மறுப்பு. கடந்த 4 ஆண்டுகளில் கூடுதலாக 44 அங்கன்வாடி மையங்கள் திறக்கப்பட்டு தற்போது 54,483 மையங்கள் செயல்பட்டு வருவதாக விளக்கம். தாவேகாவுக்கும் தங்களுக்கும் கொள்கையில் முரண்பாடுகள் உள்ளதாக சீமான் விளக்கம். தமிழ் குறித்து பெரியார் பேசியதை தாவேகாவினர் ஏற்கிறார்களா எனவும் கேள்வி. சென்னையில் பாமக நிர்வாகிகளுடன் அன்புமணி ராமதாஸ் இன்று முக்கிய ஆலோசனை. தைலாபுரத்தில் இன்று பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் செயற்குழு கூட்டம் நடைபெற உள்ள நிலையில் அன்புமணி தனியாக ஆலோசனை. மதுரை மாநகரில் சொத்து வரியை குறைவாக நிர்ணயித்து பல கோடி ரூபாய் அளவுக்கு மோசடி நடைபெற்றதன் எதிரொலி. முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவின் பேரில் மதுரை திமுக மாநகர மண்டல தலைவர்கள் 4 பேர் மற்றும் குழு தலைவர்கள் 2 ராஜினாமா. தமிழகத்தில் பொறியியல் கல்வி சேர்க்கைக்கான சிறப்பு பிரிவு கலந்தாய்வு நேற்று தொடங்கியது. 7.5% சிறப்பு இடஒதுக்கீடு, மாற்றுத்திறனாளி பிரிவு மற்றும் முன்னாள் இராணுவத்தினரின் வாரிசுகள் பங்கேற்பு. அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 2025-26 கல்வியாண்டிற்கு 20% கூடுதல் மாணவர் சேர்க்கை இடங்கள். உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அறிவிப்பு. பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு வெகு விமரிசையாக நடைபெற்ற திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் மகா கும்பாபிஷேகம். லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம். அறுபத்து 4 ஓதுவார்கள், திருப்புகள், 12 திருமுறைகள் பாட
மூலவர் விமானம், ராஜகோபுரத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம். கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா என விண்ணை எட்டிய பக்தர்கள் முழக்கம். கும்பாபிஷேகத்தை ஒட்டி ட்ரோன் மூலம் பக்தர்கள் மீது புனித நீர் தெளிப்பு. வாழ்வு தரும் தெய்வத்துக்கு அரகரோகரா. கும்பாபிஷேக நிகழ்வுகளை 65க்கும் மேற்பட்ட LED திரைகளில் கண்டுகளித்த பக்தர்கள். அனைத்து வசதிகளும் கொண்ட திருக்கோவிலாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் விரைவில் மாறும். இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு உறுதி. கொரோனா தடுப்பூசிக்கும் திடீரென ஏற்படும் மாரடைப்பு மரணங்களுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை. கர்நாடக அரசு அமைத்த நிபுணர் குழு அறிவிப்பு. RCB அணி வீரர் யாஷ் தயால் மீது உத்தரப்பிரதேசத்தில் வழக்கு பதிவு. திருமணம் செய்து கொள்வதாக உறுதியளித்து பாலியல் வன்கொடுமை செய்ததாக இளம்பெண் அளித்த புகாரில் நடவடிக்கை. அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் ஜப்பான் மற்றும் தென்கொரியா பொருட்களுக்கு 25% வரி விதித்த ட்ரம்ப் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என அறிவிப்பு. மியான்மர், லாவோஸ் நாடுகளில் இருந்து அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 40% வரி விதிப்பு. தென்னாப்பிரிக்கா மீது 30%, மலேசியா மீது 25% வரி விதிக்கப்பட்டுள்ளதாக வெள்ளை மாளிகை அறிவிப்பு. அமெரிக்க விரோத கொள்கைகளை ஆதரித்தால் பிரிக்ஸ் கூட்டமைப்பின் நாடுகளுக்கு கூடுதலாக 10% வரி விதிக்கப்படும் என ட்ரம்ப் எச்சரிக்கை. பிரிக்ஸ் உறுப்பினரான இந்தியாவுக்கு கூடுதல் வரி விதிக்க வாய்ப்பு. பிரிக்ஸ் கூட்டமைப்பு எந்த நாட்டிற்கும் எதிரானது அல்ல. பிரிக்ஸ் ஆதரவு நாடுகளுக்கு கூடுதல் வரி விதிக்க உள்ளதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரித்த நிலையில் சீனா விளக்கம். பிரேசிலின் ரியோ டி ஜெனிரோ நகரில் 2 நாட்களாக நடைபெற்று வந்த பிரிக்ஸ் உச்சி மாநாடு நிறைவு. குழு புகைப்படம் எடுத்துக்கொண்ட உலக நாடுகளின் தலைவர்கள். Sai da frente. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூடுதல் வரி விதிப்பதாக எச்சரிக்கை விடுத்ததன் எதிரொலி. பிரிக்ஸ் மாநாட்டில் டாலர் மதிப்பிழப்பு குறித்து பேசுவதை தவிர்த்த தலைவர்கள். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டை நிறைவு செய்துவிட்டு பிரேசில் தலைநகர் பிரேசிலியா சென்றடைந்த பிரதமர் மோடி பிரேசிலியா விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. $23 லட்சம் செலுத்தினால் கோல்டன் விசா பெற்றுக்கொள்ளலாம். குடும்பத்துடன் நிரந்தரமாக செட்டிலாக விரும்பும் இந்தியர்களுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் அறிவிப்பு. அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 100ஐ கடந்தது. மாயமானவர்களை தேடி வரும் மீட்புக் குழுவினர். ஜிம்பாப்வேக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்க கேப்டன் முல்டர் 367 ரன்கள் விளாசி அசத்தல்.
லாராவின் 400 ரன்கள் சாதனையை முறியடிக்க வாய்ப்பிருந்தும் டிக்ளேர் செய்ததால் ரசிகர்கள் ஏமாற்றம். டெஸ்ட் கிரிக்கெட்டில் 400 ரன்கள் என்ற சாதனை பிரைன் லாராவசம் இருப்பதுதான் சரியாக இருக்கும் என முல்டர் பதில். மீண்டும் இதே போன்று வாய்ப்பு கிடைத்தாலும் இதைத்தான் செய்வேன் எனவும் விளக்கம். சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருந்து இஸ்ரோ விஞ்ஞானிகளுடன் கலந்துரையாடிய சுபான்சு சுக்லா. சர்வதேச விண்வெளி நிலையத்தில் நடத்தப்படும் அறிவியல் பரிசோதனைகள் மற்றும் செயல்பாடுகள் குறித்து கேட்டறிந்த இஸ்ரோ தலைவர். நயன்தாராவின் திருமண ஆவணப்படத்திற்கு எதிராக மேலும் ஒரு வழக்கு. அனுமதியின்றி பயன்படுத்தப்பட்ட சந்திரமுகி பட காட்சிகளை நீக்க வேண்டும் என AP இன்டர்நேஷனல் நிறுவனம் கோரிக்கை. போதைப்பொருள் வழக்கில் கைதான நடிகர்கள் ஸ்ரீகாந்த், கிருஷ்ணா ஜாமீன் மனு மீது இன்று உத்தரவு. சென்னை உயர்நீதிமன்றம் அறிவிப்பு. உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமிற்கான விண்ணப்பம் தமிழ்நாடு முழுவதும் விநியோகம். சென்னையில் 6 வார்டுகளில் விண்ணப்பம் விநியோகம் பணி மும்முரம். தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் என்ற பெயரில் பொற்குடி ஆம்ஸ்ட்ராங் கட்சி தொடங்கியதற்கு எதிராக விரைவில் வழக்கு. பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆனந்தன் தகவல். போலீசார் விசாரணையில் திருப்புவனம் இளைஞர் உயிரிழந்த விவகாரத்தில் போராட்டம் நடத்த நாம் தமிழர் கட்சிக்கு நீதிமன்றம் அனுமதி மறுப்பு. ஒவ்வொரு வாரமும் போராட்டம் நடத்துவீர்களா என மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதி கேள்வி. அஜித்குமார் உயிரிழப்பு விவகாரத்தில் நாம் தமிழர் கட்சி ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்ட விவகாரம். தடையை மீறி திருப்புவனத்தில் போராட்டம் நடத்துவோம் என சீமான் திட்டவட்டம். அமைச்சர் KN நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரன் மீது CBI பதிவு செய்த வழக்கு நிபந்தனையுடன் ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. காஞ்சிபுரம் மாவட்டம் வல்லக்கோட்டை முருகன் கோவிலில் விமரிசையாக நடைபெற்ற கும்பாபிஷேக விழா. விமான பகுதிக்கு செல்ல தம்மை அனுமதிக்கவில்லை என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை குற்றச்சாட்டு. வல்லக்கோட்டை கோவில் நிகழ்வில் செல்வ பெருந்தகை தடுத்து நிறுத்தப்பட்டதை பெரிதாக்க வேண்டாம் என அமைச்சர் சேகர்பாபு வேண்டுகோள். கவனக்குறைவால் நடைபெற்றிருக்கலாம் என விளக்கம். தருமபுரி மாவட்டம் ஏரி பஞ்சப்பள்ளி பகுதி மலை கிராமத்தில் 16 கிலோமீட்டர் நடந்து சென்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆய்வு. அரசின் திட்டங்கள் குறித்து மக்களிடம் கேட்டறிந்த அமைச்சர். தூத்துக்குடி பாஜக அலுவலகத்தில் குடிநீர் இணைப்பை துண்டித்த மாநகராட்சி அதிகாரிகள். முறைகேடாக குடிநீர் இணைப்பு எடுக்கப்பட்டதாக கூறி நடவடிக்கை. திருப்புவனம் அஜித்குமார் மரண வழக்கு CBIக்கு மாற்றம். அரசிதழில் வெளியிட்டு அறிவித்தார் தமிழக அரசின் கூடுதல் தலைமைச் செயலாளர் தீரஜ்குமார். திருப்பூர் மாவட்டம் அவினாசினியில் வரதட்சணை கொடுமையால் இளம்பெண் ரித்தன்யா உயிரை மாய்த்து கொண்ட வழக்கு. கணவர் குடும்பத்தார் 3 பேரின் ஜாமீன் மனு தள்ளுபடி. வரதட்சணை கொடுமையால் தற்கொலை செய்து கொண்ட ரித்தன்யாவுக்கு திருப்பூர் மாவட்டம் அவினாசியில் மௌன அஞ்சலி. உணவக உரிமையாளர்கள், வணிகர்கள், பொதுமக்கள் என 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு.
சென்னை வேளச்சேரியில் அடுக்குமாடி குடியிருப்புக்கான கட்டுமான பணியின் போது சாலையில் பயங்கர விரிசல். நிலநடுக்கம் ஏற்பட்டது போல் சாலை இரண்டாக பிளந்ததால் மக்கள் அதிர்ச்சி. கோவையில் திருமணம் செய்து கொள்வதாக கூறி 9 மாதம் குடும்பம் நடத்தி காதலன் ஏமாற்றியதாக புகார். நடு ரோட்டில் காதலனை சரமாரியாக தாக்கிய காதலி தப்பி ஓடிய பரபரப்பு காட்சி. கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த சென்னை மீனவர்களை காரைக்கால் மீனவர்கள் தாக்கியதாக புகார். அதிவேக என்ஜினை பொருத்தி மீன் பிடித்ததை தட்டி கேட்டதால் தாக்குதல் என குற்றச்சாட்டு. ஹரியானாவில் ரயில் நிலையத்தில் நின்று கொண்டிருந்த ரயில் பெட்டியில் பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை. தண்டவாளத்தில் வீசியதால் மற்றொரு ரயில் ஏறி கால் துண்டான சோகம். ஜம்மு காஷ்மீரில் சனாப் நதியின் துணை நதியான தாவி நதி கரையில் ஆரத்தி வழிபாடு. அமர்நாத் யாத்திரையில் பங்கேற்ற பக்தர்கள் கலந்து கொண்டு ஆரத்தி எடுத்து தரிசனம். லண்டனில் நடைபெற்று வரும் விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியில் செர்பிய வீரர் நோவக் ஜோகோவிச் காலிறுதிக்கு முன்னேற்றம். ஆஸ்திரேலிய வீரர் அலெக்ஸ் டி மினாரை 1-6, 6-4, 6-4, 6-4 என்ற செட் கணக்கில் வீழ்த்திய ஜோகோவிச்.